ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி ஒன்னில் சீவர் எஸ்கேப் அது டெடி பேரோட நோ வெப்பன் சேலஞ்ச். ஆமாம் கேஸ், நம்ம கிராணி ஒன்னில் சீவர் எஸ்கேப் அது டெடி பேரோட நோ வெப்பன் சேலஞ்ச். ஏன் என் ஃப்ரெண்டு தான் இந்த சேலஞ்சே பண்ண சொன்னான். ஏன்னா நான் ஆல்ரெடி சீவர் எஸ்கேப் பண்ணிக்கிறேன். நார்மலாக வீடியோ போடாமல் ஃப்ரெண்டு உன்னால் டெடி பேர் எடுத்துகிட்டு போக சொன்னா. அதான் யானே எனக்கு இன்னும் புரியல. நோ வெப்பன் சேலஞ்ச் ப்ளஸ் டெடி பேர் எடுத்துகிட்டு முடிஞ்சா போடான்னா. சரி, ஓகே போகலான்னு நானும் கேமுக்குள்ளே வந்துட்டேன். வீடியோ பார்க்குறதுக்கு வந்து இங்கே ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லோடிங் ஆகிட்டு இருக்கு. லோடிங் ஸ்க்ரீன் டே ஒன் வந்துச்சு. இப்போ தான் நம்ம கண்ணை முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு வீட்டில் இருக்கோம். இதான் நம்ம சொட்டை கேள்வியோட வீடு. தெரிஞ்சது தானே. சரி, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சீவர் எஸ்கேப் தான், 3 பொருள் தான், எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, திறந்துடு சீசே. ஓகே, திறந்தாச்சு. இந்த சைடு போய் பார்க்கலாம். ஐயோ, கிராக்கிங் ஃபார் மிஸ்டேனே. சரி, ட்ரா உப்பா அஷ்டாடா. ஃபஸ்ட் டே எதுவுமே பண்ணாமல் முடிஞ்சு போச்சு. கிராக்கிங் ஃபார் அந்த இடத்துல மிச்சிருப்பானல் தான். ஃபஸ்ட் டே எதுவுமே பண்ணாமல் முடிஞ்சு போச்சு. சரி, இந்த டேவாச்சு சூற விட்றோம். மறுபடியும் கண்ணு முழிச்சா நம்ம ஒரு ரூமில் இருக்கும். ஆமாம் கைஸ், இதான் நம்ம கிராணியோட வீடு. எத்தனை வாட்டி தான் சொல்லுவேன். நம்ம ஃபஸ்ட்டு கன்னை ரெடி பண்ணலாம். என்ன ப்ரோ நோ வெப்பன் சேலஞ்சுன்ட்டு கன்னை ரெடி பண்ணலான்றேன்னா, கன் வந்து 2 இடத்துல யூஸ் ஆகும். ஒன்று கன் பாட்டோட ஃபஸ்ட் பாட்டு கச்சிது. 2 இடத்துல யூஸ் ஆகும். ஒன்று அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க, இன்னொன்று எதுக்கு அந்த கீழே அண்டர் கிரவுண்டில் அந்த எலும்பு கூட மண்டையாக இருப்பான் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நிறைய வாட்டி செயின் கட்டரு அப்படி இல்லை அந்த உருளைக்கட்டை இருக்கும். சரி, டைரி எடுத்துக்கலாம். 2த்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கும். ஸ்க்ரூ டிரைவர் ஏன் ப்ரோ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் பேடில் கீழே மாஸ்டருக்கு இல்லை ரஷ்டி பேட்லக்கு இருக்கும். 3த்துல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி விளையாடி இருக்கும் போது பார்த்துருக்கேன். மோஸ்ட்டாக எப்போவுமே பேட்லக்கி தான் இருக்கும். ரஷ்டி பேட்லக்கி கிடைக்கிறது கஷ்டம். நான் போயிட்டு நான் திறந்தோடனே அந்த புக்கை வச்சு விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அப்புறமா புக் வைக்கலாம். இடத்துல ஸ்பைடரு பார்த்துட்டோம். ஏதாவது ஸ்பெஷல் கீ இருக்குது. 2வது டேவும் கொஞ்சம் கிளாக்கிங் ஃபார் மிஸ்டண்டா. 2வது டேவும் கொஞ்சம் நல்லா போகலாம். அவளை அப்படியே அந்த இடத்துல சுற்றி விட்டு நம்ம மேலே வந்துடலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது திருப்ப முடியல, என்னடா இது ஆல்ரெடி திருப்பி விட்டணும். ஆமாம், ஆல்ரெடி திருப்பிட்டேன், வந்துட்டேன். ஓகே, கிளாக்கிங் ஃபார் மிஸ்டேக் வந்துட்டுருப்பான். அதோ வந்துட்டான். கிளாக்கிங் ஃபார் மிஸ்டோனே ட்ருன்னு வந்துடுறான். ஆண்ட்ருன்னு போய்டா. இப்போ வச்சிடலாம். இந்த சவுண்டுக்கெலாம் வரும். மறுபடியும் மிஸ்டேனே இந்த சவுண்டுக்கெலாம் வரமாட்டா. தோடா வரா கிராணி காலு வண்டியிலே. டேய், என்னடா அனுப்பிச்சிட்டு போகிற? வா விட்டா கட்டையை வச்சு அச்சுருவா போல. மண்டையிலே சவுத்தை தாண்டி வந்து நம்ம கொஞ்சம் இன்சைடு இருப்போம் சேஃப்டியாக. அதெல்லாம் தப்பிக்க முடியும். தோர்க்கா பொறுமையாக போகலாம். பொறுமை போடி பலிமுக்கி. அட ஓடி போன்ற ட்ராப்பு. வெய் கால் வச்சா தானே அந்த ட்ராப்பில். அன்சைடு பார்த்துச்சா? இல்லை அன்சைடு போடானா இன்சைடு போகுது பத்தியா. இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் போவோம். நான் சில இடத்துல கட் பண்ணியிருப்பேன். ஓகே, இது இப்போ தான் உண்டை கிடைக்குதா, எப்போ தான் நான் தரையை நக்கிட்டு வரப்போகுதுன்னு தெரில. ஓகே, இந்த இடத்துல மோஸ்ட்டாக டெடி பியரும் வீல்க்கிறாங்க தான் இருக்குதோ. கன்னோட 2வது பாட்டு கச்சிச்சு, 3வது பாட்டு போட்டால் கச்சா. சொன்ன மாதிரியே டெடி பியர் வீல்க்கு அங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்பட்டா எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு கன் பாட்டை போய் செட் பண்ணிட்டு 2வது கன் பாட்டையும் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிடலாம். 3வது தேடிட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம்.
ஸ்க்ரூ டிரைவர் எடுக்க முடியாது. அந்த அண்டர் கிரவுண்டு போய் உருளைக்கட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்சு கிராணி இதுக்குள்ளே போட்டு அடிச்சிடலாம். ஓகே, சத்தத்தை போடு. நான் எதையோ மறந்த மாதிரி இருக்கே. ஒன்றும் இல்லை. ஓ ஆமாங்கள, நோ வெப்பன் சேலஞ்சி மறந்துட்டேனே. சத்தம் வேறு போட்டோம். குடுக்குடுன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? வரல, போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதான் மறந்துட்டேன், நோ வெப்பன் சேலஞ்சுன்றது. ஏகே வரலையா இதுக்குள்ளாச்சு? வரல. அப்பா பேத்தன அதில் அட்ருன்னு எடுத்துட்டேன். ஷோ இதை வேறு தள்ளி விட்டேனே. ஒளிடா வந்துட்டு பயணத்துக்கு. வர சத்தம் கேட்குது. அப்படியே பிஸ்குன்னு கேட்குது. அப்படியே கொஞ்சம் இப்படி திருப்பி திருப்பலாம். வந்துட்டா. தள்ளி விட்ட இடத்துல தான் நின்றுருக்கா. ஓடி போடி சொட்டை கிளவி. சொட்டையிலே நங்குன்னு ஏதாச்சும் வச்சு குத்துன போல இருக்குது இது. ஆனால் அப்போல்லாம் இந்த கிரெயின் காரை பண்ணலையே. சரி, இப்போ வெளியே போய் அந்த கன் பாட்டை செட் பண்ணிடலாம். போடா வெளியே. ஓகே, இப்போ இந்த கன் பாட்டை செட் பண்ணிடலாமா? இதுக்குள்ளேயே கன் பாட் இருக்கும் சில வாட்டி. இல்லை, மூடிட்டு நம்ம போய் கன் பாட்டை செட் பண்ணிடலாம். ஓகே, வரல. வரல. ஓகே, மேலே போவோம். என்னடா அது ட்ராப் வச்ச சத்தம் கேட்குது. தூளா ட்ராப். ஐயோ, கன் பாட்டை வேறு கையில் ஏற்றுட்டு வந்துட்டேனே. போய் வச்சுட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு டே ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டி வாங்கிட்டோம். 2வது டே ஒரே ஒரு கன் பாட்டையாச்சும் வச்சோம். அங்கே இன்னொரு கன் பாட் இருக்கு. நான் 3 கன் பாட்டியுமே கண்டுபிடிச்சிட்டேன். நம்மளுக்கு வெப்பன் தேவையில்லை, இந்த கன்னே போதும். இதை கண்டுபிடிச்சோடனே கிச்சனில் தான் பார்த்தோம் 3வது கன் பாட்டு. அப்படியே சுற்றிட்டு போகலாம். ஏன்னா அங்கே பெல் இருக்கு, அடிச்சோன்னா ஓடி வந்துடுவா. கிராக்கிங் ஃபார் மிஸ்டேனே. ஐயோ ஷூ, இங்கே இருக்க கிராக்கிங் ஃபார் மிஸ்டேனே. சாரே இருக்கு, வெயிட் பண்ணலாம். வந்துட்டா. அப்படியே ஒரு சுற்று விட்டுட்டு ஓடிடலாம். ஓடுறா. ஆனால் எனக்கு இன்னும் புரியல, ஏன் அவன் டெடி பேர் எடுத்துகிட்டு போக சொன்னான். தான் உனக்கு 3 பொருள் தான். இந்த டெடி பேர் எடுத்துகிட்டு போனால் டைம் ஆகும் அப்படி சொல்லியிருப்பானா? சேச்சா, அதுக்கெலாம் சொல்லிட மாட்டான். கீழே தான் வந்துச்சு. எங்கே காணும்? வெளியே போமா? இல்லை வேணாம், கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர் கிரவுண்டில் உருளைக்கட்டை இருந்துச்சுன்னா, எப்படி இருந்தாலும் செயின் கட்டர் அந்த அண்டர் கிரவுண்டில் காக்கா ரூம் இருக்குல்ல, அங்கே ஹேமர் வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல இருக்கும். ஹேமர் வந்து சீவாரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த கிணறுக்குள்ளே இருக்கும். 2த்துல எங்கேயாச்சும் தான் இருக்கும். சரி, வரலன்னு தான் நினைக்கிறேன். நான் அவசரப்பட்டு விளையாட வேணாம். வரல, வெளியே போவோம். செட் பண்ணிவிட்டு கண்ணை தூக்கிடலாம். பொறுமையாக போகிறேன் நான். ஓகே, நம்ம வந்தாச்சு. நான் கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகிறதுனால கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டேன். போட்டு உருளைக்கட்டை உள்ளே இருக்குது. படி ஒரே ஷட்டில் வச்சிட்டேன். இந்த சத்தத்துக்குலாம் அது வராது. உருளைக்கட்டை எடுப்போமா? இல்லை ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்பைடர் இருக்க ரூமில் ஒரு ட்ரிக் பண்ணுவோம்ல, அது மாதிரி இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி போட்டு நம்ம போய் ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, கண்ணை தூக்கி போட்டாச்சு. எங்கே இருக்கான்னு தெரில. அவளை ஃபஸ்ட்டு வர வச்சுட்டு அப்புறம் நம்ம போவோம். இன்னும் வரல. எவ்வளோ நேரடி ஆகும் நீ வர? வந்தான். ஐயோ, மோதுனா ஒன்றுமே ஆகலையே. சச்சோ, போ. இதுக்கு தான் உனக்கு. ஓகே, போயிட்டா வெளியே வரலாம். கண்ணில் வர புல்லட் இல்லை, அதை லோட் பண்ணிட்டு பட் அது ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போவோம். கோடு வந்து 2 இந்த இடத்துல பார்த்துட்டு அதை லெஃப்ட் மாதிரியே ஏறி போவோம்ல சீவரில், அங்கே தான். ஓகே, கோடு 2. கீழே தான் காரணம் தான் இருக்கும் புல்லட்டு. அதை போய் அப்பா இங்கே தான் நிற்கிது. 2 அடி போயிருந்தான் காலி. ஐயோ இதை வர மிஸ்டேனே. ஹோல்ட் பண்ணு அப்பாடி. வந்துட்டாடா. அப்பா எவ்வளோ க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காட்டுறா. வாந்தி வருது அந்த மாதிரி இது. அது மூஞ்சி
ஸ்பைடர் கீயும் கிடச்சிச்சு. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே ஒழிஞ்சிப்போம். இதோ வந்துட்டா. அப்படியே கண்ணை போட்டு ஸ்பைடர் கீ எடுத்துடலாம். ஓகே போயிட்டா. இப்போ கண்ணை போட்டு ஸ்பைடர் கீ எடுத்துட்டு ட்ருன்னு ஓட்டுடலாம். ரொம்ப நேரம் ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே சீவர் கீ எடுத்துகிட்டு வந்தாச்சு. போட்டு திறந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போய்ட்டு நம்ம கேமரா கிடச்சாலும் நல்லது தான். ஃபஸ்ட்டு அந்த லெஃப்டில் ஏறினா இருக்குன்னு பார்த்துலாம். அங்கே மோஸ்ட்டாக ஹேமர் இருக்கும், இல்லை செயின் கட்டர் இருக்கும். அந்த கிணத்துல போட்டு சுற்றுவாங்க பார்த்தியா, அந்த லிவர் இருக்கும். மோஸ்ட்லி ஏதோ தான் நான் நிறையா வாட்டி அதை தான் பார்த்துருக்கேன் மோஸ்ட்லியாக. அப்பா எவ்வளோ ஸ்பீடாக போகிறா. ஐயோ காலி தான். பட்டம் ஐயோ இந்த வழியிலேயே முடிச்சந்திது. படி இல்லை நம்ம ட்ருன்னு போயிடலாம். ஓடு 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 ஓடு. டேய் பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம இப்படிங்கிறதுலக்குள்ளே தப்பிச்சிட்ருக்கோம். சொடக்க போகிற நேரத்தில் தப்பிச்சிட்ருக்கோம். கிராணிக்கிட்டே அது மாதிரி தான் அப்படியே க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்து காட்டுது மூஞ்ச. வாந்தி தான் வருது. இது மூஞ்சி கூட அவ்வளோ இல்லை, அது மூஞ்சி தான் அப்படியே வாந்தி எடுத்துட்டேன் ஃபோன்லேயே. போகிற வரைக்கும் இங்கே கொண்டு வரும் ஒழிஞ்சுப்பாங்க தான். அப்படியே பார்த்துட்டு நின்று கிடக்கும். போடி போய் தொலடி. அப்போவாது நம்மளை வெட்டி விடவும் முடியாது. அப்படி போயிட்டா. இங்கே தான் இருக்குது வீடு. ட்ருன்னு ஓடிடலாம். ஓகே நம்பர் 2 தான் நம்ம பார்த்தோம். நல்ல ஞாபகம் இருக்குது. போயிட்டா. ஓகே நம்ம இப்போ போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். க்ளோஸ் த டோர். மேலே போகலாம். 2 தான் பார்த்தோம். செயின் கட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஹேமர் இருந்தாலும் நல்லாயிருக்கும். செயின் கட்டர் இருந்தால் லிவரும் கச்ச சான்ஸ் எதுக்கு விட்டு போவேனே. லிவரும் எடுத்துகிட்டு போய் ஹேமர் இருந்தால் அதை எடுத்துடலாம். ஓகே லிவரை விட்டு போய் ஹேமர் இருந்தால் அது எடுத்துடலாம். கீழே போ நல்லா கீழே போ. இல்லை ட்ரோன் ஓடிடலாம். படி பார்க்கல. அப்படியே டிக்குன்னு சவுண்டு கேட்குது. அது இந்த ஸ்பைடரா இல்லை அந்த 8 கால் கிளவியான்னு தெரில. ஓகே நான் இப்போ குதிச்சிடலாம். ஓகே வாங்க குதிச்சிடலாம். போகிறேன். அவ்வளோதான் குச்சாச்சு. என்னடா இது குதியில் கையில் இருந்த லிவர் எதுக்கே கீழே விழுந்தது. ஐயோ இந்த சைடு வேறு ட்ராப் இருக்குது. லிவர் எதுக்கு கீழே விழுந்ததுன்னு தெரில. எப்பவுமே குதிக்கும் போது எதுவுமே கையிலேருந்து கீழே விழாத. தெரில, ஏதாச்சும் நியூ அப்டேட்டாக இருக்கும். இங்கே போயிட்டு அந்த கிணறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா மணி அந்த சைடு தான் இருக்குது. சுத்துது கண்ணாலே சுத்துது கண்ணாலே ஹேமர் தான் இருக்குது. ஓகே ஹேமர் எடுத்துகிட்டு போய் அந்த அண்டர் கிரவுண்ட் அந்த உடச்சின்னா இருக்குன்னு பார்த்துடலாம். அவ்வளோதான் ஹேமர் கச்சிச்சு. அங்கே தான் எப்படி இருந்தாலும் செயின் கட்டது இருக்கும். அப்புறம் ரஸ்டி பேடில் கீ தான் எப்போவுமே லாஸ்ட்டு பொருளுக்கும் எனக்கும் ஆகவே ஆகாது. ரொம்ப நேரம் அழியிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கச்சிதுன்னா நல்லாயிருக்கும். இந்த வாட்டி ஈஸியாக கச்சிதுன்னா அதை விட நல்லாயிருக்கும். வடை அதுக்கு கேட்ட சத்தத்துக்கு வந்திருப்பா. ஓகே போட்ட சத்தத்துக்கு வரல. போய் என்னது பேட் ஃபுட்டா. ஐயோ அப்போ செயின் கட்டர் கிடைக்க ரொம்ப ஆளே வேண்டியதாக இருக்கும். சரி கச்சா வாய்ப்பை எதுவும் கூப்பிட்டு போவனே. அதுக்கிட்ட என்ன இருக்குது, ரிமோட் கண்ட்ரோலா. சரி ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துன்னு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே சத்தத்தை போட்டு ஃபஸ்ட் அவளை வர வச்சுருவோம். அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும். அது கூட சில வாட்டி எதுவுமே இருக்காது, சில வாட்டி ஏதாச்சும் இருக்கும். செயின் கட்டர்லாம் ரஸ்டி பல்லக்கி ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று கச்சா கூட நல்லது தான். வந்துட்டா பா. நம்ம இன்னொரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே போயிருந்தோன்னு வச்சுக்கலேன், ஒரே ஐடியாவில் போய்ட்டுருப்பா. டே 2வும் முடிஞ்சிட்ருக்கோம். அதனால் வெளியே போகல.
போயிட்டாளா? போயிட்டாளா இல்லையா? என்னடா இது போக மாட்டோம். போயிட்டா. ஏன் போய் இப்போ ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு ட்ராப் அப்படியே நின்றுருக்கு பார்த்தீங்களா? என்ன மாதிரி ட்ராப் செட் பண்ணிருக்கா பாருங்க. இந்த இடத்துல தான் நான் ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணோன்னே. அப்படி இந்த இடத்துல இல்லைனா சீவாரில் ஒரு இடத்துல ஸ்க்ரூ ட்ரைவில் யூஸ் பண்ணுவோம். சீவார் அந்த எஸ்கேப் இருக்குல்ல அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். இன்னும் எனக்கு உங்களுக்கு யாராச்சும் ஐயா அந்த டெடி பேர் எத்தனை அவன் எஸ்கேப் பண்ண சொன்னான்றத உங்களுக்கு தெரிஞ்சது தான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே இப்பயே கமெண்ட் பண்ணுங்கள். யானே எனக்கு தெரில. யான்னு நான் கேட்டேன், அவனே சொன்னான் நீ டெடி பேரை எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணுற அப்பயே உனக்கு தெரியும்னா. ஒருவேளை அதை எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணோன்னே கிராணி 2 வருமோ தெரில. அப்படிலாம் வராது. எஸ்கேப் பண்ணால் எஸ்கேப் பண்ணது தான். அப்படியே நம்ம சுற்றிட்டு போய் ஓப்பன் பண்ணலாம். ஐயோ தப்பாக சுற்றிட்டு வந்துட்டேனே. இன்சைடு இருந்து வந்ததே இதுவில் நம்ம போய் ஃபஸ்ட்டு மாதிரியும் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டே போயிடலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஒழிஞ்சிக்கலாம் இந்த இடத்துல. இல்லை வேணாம் கீழே போய்டும். கீழே போய்ட்டு அந்த சைடு சத்தத்தை போட்டு அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கே போய் செயின் கட்டர் இருந்தால் நல்லது. எசுவே இந்த வாட்டியாச்சும் செயின் கட்டர் கொடுங்க. வேறு ஏதாச்சும் குத்த எங்கள் சோழியை முடிச்சு விட்றாதீங்க. செயின் கட்டர் தான் இருக்கும்னு வேண்டிப்போம். அப்போ தான் செயின் கட்டர் இருக்கும். என்ன இருக்கு போடு செயின் கட்டுரு. செயின் கட்டரை எடுத்துன்னு போய் செயினை கட் பண்ணி விட்டுடலாம். சீவாருக்குள்ளே நான் போகிறேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சீவாருக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே குனிஞ்சி இன்னொரு குதி டபால். நம்ம அந்த செயினை கட் பண்ணுறதுக்குள்ளே இங்கே மறக்காமல் ஒரு பச்சக்கான ஒரு லைக் சப்ஸ்கிரைபை போட்டு விட்டு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவில் எடுத்து போடுறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்சைடு தான் வரோம். அப்படியே ஒல்லியப்பு இருந்தோன்னு வச்சுக்கோயேன். ஒரே மெல்லாமென்றிருப்பான். போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்சைடு இருந்தால் அதையும் பார்த்துட்டு மறுபடியும் சேசிங் பண்ணுவா. போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துட்டா. எப்போ தான் பார்க்குறாளோ தெரில. கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுவான் மியூசிக் நிற்கிற வரைக்கும். பாடி போயிட்டா. அப்படியே போயிட்டு பீசங்க இப்போ கோயிலாம் சோத்து கேட்பேன். திரும்பித்த உடனே நம்ம ஓடுறோம். ட்ருன்னு ஓடுறோம். போயிட்டாளா இல்லையா? அப்படி போயிட்டா. யூட்டன் அடிச்சிடாத, திரும்பிடு. யூட்டன் மட்டும் அடிச்சிடாத. அப்பாடி திரும்பிட்டா. நான் யூட்டன் அடிச்சிடுவான்னு நினச்சேன். அப்படியே போய் நம்ம அதை கட் பண்ணி விட்டு வந்துடலாம். அந்த சைடாக நின்று பார்த்துட்ருக்கா. நம்ம எப்போ லிஃப்ட்டிலேருந்து கீழே வருவோன்ட்டு. நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே இங்கேயே போட்டு போயிடலாமா? இல்லை சவுண்டு கேட்டால் வந்துடுவா. நம்ம அப்படியே ஓட்டுடலாம். எங்கே இருக்கான்னு வர தெரில. வந்துட்டோம். எப்படியோ நல்ல வழியாக நம்ம வந்துட்டோம். இப்போதான் பின்னாடி இருந்து முன்னாடி போயிருக்கா. அவ்வளோ ஸ்பீடாக போயிருப்பாள் அங்கேருந்து இங்கே தெரியலையே. அப்படியே டிக்குன்னு எனக்கு அப்பயே சவுண்டு கேட்ச்சு. சரி குச்சிடலாம். எப்படி அவ்வளோ ஸ்பீடாக பின்னாடி போனால் நம்ம கட் பண்ணிட்டு வரதுக்குள்ளே. சரி நம்மளுக்கு இன்னும் ரஸ்டி பேலாக்கி மட்டும்தான் வேணும். அது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். கீழே இருக்க சீவாரில் இருக்கும், இல்லைனா கீழே இருக்க சீவார் ஸ்க்ரூ ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுல இருக்கும், இல்லை இங்கே இருக்கும்ன்ட்டு. நம்ம போயிட்டு அந்த உருளைக்கட்டை எடுத்துகிட்டு அங்கே போட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கட்டை இதுவும் நான் வந்து விட்டேன்டோ. இதுக்குள்ளே ஏன் போகிறேன்? உருளைக்கட்டை கீழே தானே பார்த்தோம். ஆமாம் கீழே தான் பார்த்தோம். உருளைக்கட்டை இதுவும் நான் வந்து விட்டேன்டோய். எலும்பு கூடு மண்டை ரொம்ப நாளாக இங்கே இருக்குது. அந்த தெரில. எலும்பு கூட்டு மண்டையா, எலும்பு கூடு மண்டையா. நம்மளே இந்த இடத்துல இந்த போட்டுட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இதை இந்த இடத்துல போட்டுட்டு அதை போய் அந்த இடத்துல எடுக்கலாம். எனக்கு இப்போ அவர் வந்து ஒரு சொத்தை கேட்குது. அதனால தான் அந்த சைடு போனேன். ஓகே இல்லை நம்ம கண்ணத்தை ஷூட்டே பண்ணிடலாம். அப்புறமா அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போட்டுக்கலாம்.
இப்போயே வீடியோ 20 நிமிஷம் போயிடுச்சு. இன்னும் அதை தேடி ஒரு 10 நிமிஷம் அலைவோன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிடச்சிரும். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. வேற எந்த இடத்துல இருக்கும், வேற எந்த இடத்துல இருக்கும், வேற என் சைடு. ஐயோ, கிராக்கிங் போர் வர மிதிச்சிட்டேனே. சரி, அது வரட்டும். அது வந்தோடனே அப்படியே போகலாம். ஓகே, வரா வாடி பட்டு பிட்டுன்னு வந்துட்டான். நம்ம அப்படியே என் சைடு சுற்றிட்டு மேலே போயிட்டு கன் எடுத்து ஷூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இவ்வளோ இல்லை, ஸ்க்ரூ ட்ரைவரு. ஓகே, ஆமாவை ஃபுல் பண்ணலாம். பண்ணிட்டோம். இப்போ போய் ஸ்க்ரூ ட்ரைவரை சுட்டு எடுத்துடலாம். ஸ்க்ரூ ட்ரைவர் இதோ வந்துட்டேன். ஸ்க்ரூ ட்ரைவர் இதோ வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சத்தத்தை போயிட்டோம். இப்போ நம்ம எதிர வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட போகிறோம். சர்ப்ரைஸ் இது காணாவுன்னா மூஞ்சி க்ளோஸ்அப்பை காட்டுறதே வேலையாக இருக்கும். அது மாதிரி காட்டி அடிச்சிட போகுது. ஓகே, அப்படியே நம்ம சுற்றிட்டு போகலாம். ஆனால் பெல்லி இன்சைடாக கட்டி வச்சுருக்காங்க. ஏன்டா இது பெல்லாக கட்டுதோ. ஓகே, மேலே வந்துட்டோம். ஆமாம், நான் ஏன் சைடு போகிறேன்? சைடு தான் போகணும். கரெக்டாக ஏமாச்சி சுட்டுடலாம். டபால் சுட்டாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு போய் அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதை பார்த்துட்டு அப்படியே 2 எடுத்துன்னு போய் எஸ்கேப் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, ஆனால் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குமான்னு தெரில. ரஸ்டி பர்லைக்கு இந்த இடத்துலையும் இருக்கணும். எங்கள் சோழியை மட்டும் முடிச்சு விட்றக்கூடாது. இடத்துல இருக்கணும். என்ன இருக்குது? எஸ், ரஸ்டி பர்லைக்கு கிடச்சிச்சு. இதில் சத்தத்து படும். என்னடா இது ஒழுங்காக சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஸோ வாங்க, இதுக்கே அது வரும். இடத்துல சத்தத்தை போட்டு இதை எடுத்து நம்ம அதுக்குள்ளே போட்டுடலாம். சீவாருக்குள்ளே போட்டு அந்த உருளைக்கட்டை எடுத்துட்டு குதிச்சுட்டு, இதான் நம்ம பிளான். உருளைக்கட்டை எடுத்து குதிச்சுட்டு எஸ்கேப் பண்ணணும். இல்லை, டெடி பேர் எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணணும். ஆமாம், இந்த டெடி பேர் தான் ஏன் எடுத்துகிட்டு போகிற சொல்கிறான்னு தெரில. இன்னத்துக்கு டெடி பேர் எடுத்துகிட்டு போக சொல்லாமல் இருந்தோம்னா இன்னத்துக்கு நம்ம எஸ்கேப்பே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். குதிடா உள்ள. ஓகே, நம்ம போயிட்டு இந்த உருளைக்கட்டையை எடுத்துகிட்டு வருவோம். உருளைக்கட்டை எங்கே போச்சு? இங்கேருந்து இந்த ரூமில் காணா போச்சு. மேலே எடுத்துகிட்டு வந்து போட்டதான். இல்லை, கீழே தான் இருக்குது. கீழே தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் நானும் அங்கே போட போகிறேன். இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே உள்ளே குச்சிடலாம். இது நடுவில் அந்த கிராணி வர வந்தால் நல்லாயிருக்கும். இந்த சத்தம் போடுவோம். என்னடா இது, எனக்கே சத்தம் கேட்கல, அதுக்கு எப்படி சத்தம் கேட்குது? இதில் இதுவும் அவ்வளோ சத்தம் கேட்கல. ஸ்க்ரூ ட்ரைவர் நம்மளுக்கு இல்லாததா அப்படின்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கு. ஸ்க்ரூ ட்ரைவர் தான் நிறைய சத்தம் கேட்குது. போயிட்டு நம்ம இதை எடுத்துட்டு அதுக்குள்ளே பச்சக்கால்னு குடிச்சிடலாம். இதோ வந்துட்டேன் 8 காலி கிளவியே. உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்குது. ஒஞ்சது அந்த கட்டையில் நம்ம காலா நம்ம காலை தான் இருக்கோம். கட்டை ஒஞ்ச மாதிரி தெரில. சூடு கொஞ்சம் பொறுமையாக தானே போவோம். அப்படியே போயிட்டு நொண்டி எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். குனிஞ்சி போகிறேன் நானும் இந்த இடத்துக்கு. எங்கே அந்த 8 காலி பாட்டி நடுவில் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். என் சைடு இல்லை, அப்படியே ஓடுறான்னு ஓடலாம். ஓடு நிற்காம ஓடுப்பா. டேய் சும்மானா என் வாயில் எப்பனே வருது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்து மூஞ்ச காமிக்கிறாங்க. ஓகே, கொஞ்ச நேரம் இங்கே ஒளிஞ்சு கிடப்போம். இதோ இங்கே தான் நிற்கிறான். கால் தெரியும் உங்களுக்கு. போடி 8 கால் பூச்சிய தூக்கி போய் பள்ளிக்கு போட்டுருவோம். அப்புறம் போயிட்டா. பள்ளிக்கு போட்டுருவோன்னே போயிட்டா. ஓகே கைஸ், போயிட்டா. நம்மளே பார்ப்போம். ஓகே, இன்சைடு வழியாக நம்ம போகலாம். ரொம்ப நேரம் பேசினால ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. எனக்கு வர ஃபீவரு. அதனால தான் இவ்வளோ நல்லாவா வீடியோ வரல. நான் வாடுப்பா. ஐயோ, முடிச்சு வாயில் போட்டு மென்னுட்டாடா.
ஒரே மேல் தான் பத்துக்குன்னு முழுங்கிவிட்டா. சரி விடு விடு, டே 2 தானே, இன்னும் நிறையா லைஃப் இருக்குது, பார்த்துக்கலாம். நம்மளுக்கு உயிரோடு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சீவருக்கு போய் அதை திறந்து விட போகிறோம். எதுன்னு கேட்டிங்கன்னா, பேட்லக்கியை வச்சு பேட்லக்கியை வச்சு அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டெடி பேர் எடுத்து எஸ்கேப் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பிளான். அவ்வளோ தான் கைஸ், நம்ம இப்போ கேம் முடிவுக்கு வந்துட்டோம், அதாவது எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இதை எண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். எங்கே இருக்கா? இங்கே இல்லை, இங்கிட்டும் இல்லை, அங்கே இருப்பா. எனக்கு முன்னாடி தான் போகிறான். நம்ம முடின்னு இன்சைடு வழியாக போயிடலாம். பாடி எஸ்கேப்பாக முடிக்க போகிறேன் நானும், இதை திறந்து விட்டு நம்ம போய் டெடி பேர் எடுத்துகிட்டு வருவோம். எனக்கு இன்னும் ஒன்று புரியவே இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டு டெடி பேரே எடுத்துகிட்டு வர சொன்னோம். இப்போ எடுக்க தானே போகிறோம், அப்போ பார்த்துடலாம். ஐயோ தெரியாமல் இன்சைடு வழி வந்துட்டேனே. ஐயோ வந்துடுமா? அப்படியே திருப்பினே ஒரு லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு ரைட்டு கட் பண்ணோன்னா நம்ம கீழே வந்துடும்ல, குதிச்சுடுவோம். இதோ வந்துட்டேன். டெடி பியரை நான் எடுக்க வந்துட்டேன். மீத்துன் வால் வீசும் கரிகாலன். ஓகே கைஸ், டெடி பியர் எடுத்துட்டு. ஓய் ஏடா இது கிராணி பார்த்த மாதிரி மியூசிக் வருது, தோத்துற மாதிரி. உப்பு வாவ், அது கண்ணில் ரெட்டாக இருக்கே. இதனால தான் அவன் டெடி வேறு எடுத்துகிட்டு போக சொன்னான். என்னடா இது எவ்வளோ ஸ்பீடாக தொத்துறான் நார்மல் மோட்லேயே. என்னதான் அவன் டெடி பேர் எடுத்துகிட்டு எஸ்கேப் பண்ணுறான், உடனே முடிஞ்சான்னா இவ்வளோ இப்படி தொத்துறானா? அப்போ அந்த 8 கால் பாட்டி அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போ. அது மாதிரி தான் ஆக போகுது. என்னடா இது 8 கால் பாட்டி பார்த்த மாதிரியே மியூசிக்கு நல்லா இருக்க மாட்டேன். ஓய் அப்படியே கண்ணில் எவ்வளோ ரெட் ஆயிடுச்சு, சரியான ரெட்டு. ஓகே, அந்த டெடி பேரை கீழே போட்டு பார்க்கலாம். இங்கே தான் இருக்கா. ஓகே, மியூசிக் நின்றுச்சு, போயிட்டாளான்னு பார்க்கலாம். அப்பாடி திரும்பிட்டா. இப்போ நம்ம அந்த டெடி பேரை எடுத்துகிட்டு போகலாம். என்னடா இது அப்படியே பார்த்த மாதிரியே சவுண்டு கேட்குது. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது போலியே. அவ்வளோ சவுண்ட் எஃபெக்டாக இருக்குமோ டெடி பேரை தொட்டதுனால. நம்ம வரும்போது இருந்தா கொஞ்ச நேரம் அப்படியே சைடு ஐடாகி நினைப்போம். டெடி பேரை கீழே போட்டு பார்க்கலாம். ஓகே, இனிமேட்டில் இங்கே என்ன வேலைக்கு ஆகாது. அப்படியே அந்த சைடு போய் பார்த்து அப்படியே பீசாங்கை பக்கமா இல்லை சோத்துக்கை பக்கமா திரும்பிட்டு நம்ம இந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது வந்துட்டா நம்ம இந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நம்ம இந்த டெடி பேரை இங்கே போட்டுட்டு வேணா திரும்புகிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு திரும்பிட்டு உடனே டெடி பேரை ஏற்றி லெஃப்ட் ஹேண்ட் சைடாக ஓட்டுடலாம். ஒரு ரைட் ஹேண்ட் சைடு தான் வருவோம். நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடாக ஓட்டுடலாம். என் சைடு திரும்ப போகிறா. சோத்தகை பக்கம் திரும்பு யூட்டன் அடிச்சிடாத சோத்தகை பக்கம் திரும்பு. ஓகே, டேய் அப்படியே டெடி பேர் எடுக்கலாம். அவன் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் வந்தா பின்னாடி பார்த்து தோத்தின்னு இருக்கா. ரொம்ப விறுவிறுப்பாக போகுது காசு கேமு. இதனால தான் அந்த பையன் என்ன டெடி பேர் எடுத்துட்டு எஸ்கேப் பண்ணுறான். நானும் புரிஞ்சு போச்சு. எப்படியே போய்ட்டு எங்கேயாச்சும் திரும்பினோடனே நான் ஃபஸ்ட்டு சொன்ன பிளான் தான். அப்படியே போய் எங்கேயாச்சும் திரும்பினோடனே உட்டு ஜூட்டுன்னு ஓடுறோம். ஒல்லி பிக்கில் ஓட விட்டால் கூட இதை விட அவனால ஸ்பீடாக ஓட முடியாத அளவுக்கு ஓடுறோம். பாரு இப்போ என் ஓட்டத்தை திரும்பிட்டு சோத்தகை பக்கம் திரும்பு. அப்படியே என் சைடு போயிட்டு அப்படியே ஒரு யூட்டன் வச்சு அவன் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, போயிட்டான் டெடி பேர் பார்த்துடா ஓடு கண்ணில் அப்படியே சரியான ரெட்டு. அப்படியே என் சைடு போய் இவ்வளோ குஞ்சிடலாம். அப்போடி தப்பிச்சிட்டோம்.
ஓகே நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஆடாக இருந்துச்சு. நார்மல் மோடில் வந்து எப்படி இருக்குது, அது ஹார்ட் மோட்லலாம் வந்தால் கதை முடிஞ்சுட்டு போலையே. சரி ஒரு வாட்டி இதை பார்த்து பாய் சொல்லிட்டு போயிடலாம். பாய். ஓகே நம்ம டெடி பேர் வச்சு எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாய் பை 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 பாய். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் பாய் டி ஏட்டுக்கால் பூச்சி.